படம் எப்படி இருக்கு பராசக்தி? படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நாங்க ஆக்சுவலி மலேசியால இருந்து வந்திருக்கோம். உண்மையான படம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தம்பியோட படத்துக்கு முதல் சீன் முதல் படமா நான் தான்ப்பா எல்லாத்துலயும் வந்து நிற்பேன். எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கும்? இந்த போல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கு. புதுசா வர நடிகர்களுக்குலாம் இவர் ஒரு இன்ஸ்பயரா இருப்பாரு கண்டிப்பா. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெயரம்பி வருவாங்கன்னு. இல்லைனா நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தா தமிழ் உணர்ச்சி பொங்குமா? நமக்கே ஒரு மாதிரி தமிழ்டா அப்படின்னு கை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு மேல நல்லா இருந்துச்சு. மெசேஜ் நம்மளுக்காக எவ்வளவு பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் சீன் சினிமாட்டோகிராஃபர் சூப்பரா இருந்துச்சு. போர்டில கமர்ஷியலா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்குது. எதுவுமே குறைன்னா சொல்றேன். இதுல எனக்கு என்ன குறைனா கட் பண்ணிட்டாங்க, நிறைய சீன்ஸ் கட்டு மியூட் போட்டாங்க. அது மட்டும் இல்லைன்னா சீரியஸா படம் சூப்பரா இருந்திருக்கும். படம் எப்படி இருக்கு பராசக்தி? படம் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நாங்க ஆக்சுவலி மலேசியால இருந்து வந்திருக்கோம். செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல கண்டென்ட். எஸ்கே ஆக்டிங்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எக்ஸ்கேயோட another versions of எக்ஸ்கே பாக்குற மாதிரி. அந்த ஜெயம்ரவி வில்லன் சூப்பரா இருக்கா? செம்மையா நடிச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப சாமிங்கா நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்கே எப்படி நடிச்சிருந்தாரு? நல்லா இருந்துச்சு மூவி. கண்டிப்பா ஜென்சி கிட்ட தெரியுது. ஜென்சி கிட்டலாம் பிடிக்குமா? ஜென்சி கிட்டக்கு வந்து இந்த மூவி பிடிக்குமான்லாம் எனக்கு தெரியாது. பட் எல்லாருக்குமே பிடிக்கும். மேபி அப்பா அம்மாலாம் கூட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து என்ஜாய். கண்டிப்பா தமிழ் ஒரு பொங்கும். கண்டிப்பா நமக்கே ஒரு மாதிரி தமிழ்டா அப்படின்னு கை தட்ட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு மேல நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? தமிழ் ஒரு பொங்குச்சா? நீங்க ஜென்சி கிட்ஸ்லாம் பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். பயங்கர கமர்ஷியலா இருந்துச்சா? கமர்ஷியலா இருந்தாலும் தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வில்லன்ல ஒர்க் ஆச்சா? வில்லன் ஜெயம்ரவி சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஓகே, தேங்க் யூ. உண்மையான படம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தம்பியோட படத்துக்கு முதல் சீன் முதல் படமா நான் தான்ப்பா எல்லாத்துலயும் வந்து நிற்பேன். ரொம்ப மாசா இருக்கியா படம். ஜெயம்ரவி ஆக்டிங், டைரக்டர் இப்போ வந்து ஒரு ஜெயம்ரவி வந்து எல்லா நடிச்சதோட இதுல ரொம்ப டெவலப்பா நடிச்சிருக்காரு. பரவாயில்ல, அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் தம்பி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தம்பியை கொல்ல போற நேரத்துல அந்த மாசு தீ வந்துச்சு பாருங்க, அதுதான் சூப்பரியா. ரொம்ப நல்லா இருக்கியா, மாசா இருக்குக்கா படம். அருமையா இருக்கியா, பார்க்கலாம். குழந்தைகளோட குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா ஜென்சி கிட்ஸ் எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கும்? ஜென்சி கிட்ஸ் பிடிக்காதுன்றீங்க. ரொம்ப பொறுமையா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். உங்களுக்கு ஒர்க் ஆகல எதுவுமே இல்ல. காமெடி கூட தேவையில்ல. இந்த மாதிரி படத்துக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. ரொம்ப பொறுமையா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சுத்தம். லாக் பயங்கரமா இருக்கா? செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ல ஒரு மாதிரி ரிவர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு. திருப்பி அப்படியே செகண்ட் பாதியிலே ஆஃப் ஆயிடுச்சு. நான் படம் கத்தினுங்கற எஸ்கே ஆக்டிங்கா எல்லாமே ஓகே ப்ரோ. எல்லாரும் பக்காவா பண்ணிருந்தாங்க. ஜெயம்ரவியோட ரோல் சூப்பரா பண்ணிருந்தாங்க. அவங்க ரோல் எல்லாமே பக்காவா பண்ணாங்க. நல்லா இருக்கு. காம்பினேஷன் சீன்ஸ் எப்படி இருந்துச்சு? காம்பினேஷன் எல்லாமே ஓகே ப்ரோ. லைக் பெர்ஃபெக்ட்டா இருக்கு படம். ஒரு நல்ல ஒரு சூப்பர் மூவி. லாக் எதுவுமே ஃபீல் பண்ணல. எனக்கு எதுவும் லாக் ஆன மாதிரி இல்லை. கண்டிப்பா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரியல, ஓரளவு தெரியல. எனக்கு ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எஸ்கேல எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல அவருடைய ஆக்டிங் வந்து மென்மேலும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த போல கதாபாத்திரங்களை அவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கு. புதுசா வர நடிகர்களுக்குலாம் இவர் ஒரு இன்ஸ்பயரா இருப்பாரு கண்டிப்பா. அவருடைய இந்த கதை வந்து அவருக்கு ஒரு மென்மேலும் வந்து ஒரு வளர்ச்சியை தான் தரும். இருமொழி கொள்கை தான் நமக்கு ஏற்றதாக இருக்கும். இருமொழி கொள்கை என்றைக்குமே நமக்கு ஏற்றதா இருக்காது. அது வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. என்றென்றும் தமிழ் தான் வாழணும். படம் நல்லா இருந்துச்சு. எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஜெயம்ரவி வில்லன்லாம் எப்படி இருந்தாங்க? அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெயரம்பி வருவாங்கன்னு. இல்லைனா நல்லா இருந்துச்சு. படம் பார்த்தா தமிழ் உணர்ச்சி பொங்குமா? கண்டிப்பா அதே கூஸ்பம்ஸ் வராது. எஸ்கே ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எஸ்கே ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா? ஒர்க் ஆச்சா? கமர்ஷியலா எல்லாம் நல்லா இருந்துச்சா? கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. எல்லா லாங்குவேஜ்லயும் கவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? எஸ்கே ஆக்டிங்லாம் ஜெயம்ரவி எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. கேர்ள்ஸுக்குலாம் ஃபேமிலி டான்ஸ்லாம் பிடிக்குமா? நல்ல மூவி ஓகே, பிடிச்சிருந்துச்சா? எஸ்கே ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா? தமிழ் உணர்வோடு இருந்துச்சா? உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துச்சா அந்த கால நினைவுகளை? ஓகே, சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ வேற லெவல் செம மெசேஜ். நம்மளுக்காக எவ்வளோ பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த தமிழுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க என்ன ப்ரியாரிட்டி கொடுத்தாங்கன்னா தமிழுக்காக கொடுக்குற மாதிரி இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு உரிமை இருக்குது. ஸோ அது எல்லா பேருக்குமே சரி சமமாக கிடைக்கணும். சரியா தான் மெயினாக மெசேஜ் சொன்னாங்க. அமரன் மாதிரி பெரிய படமாக வரும், அதை விட பெருசாக வரும். ஆனால் அதை சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஜெயம்ரவி வில்லன்லாம் எப்படி பண்ணார்?
அவர் ஏன் வில்லன் பண்ணார் பயங்கரமா நல்லா இருக்கு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து வில்லன் பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல். ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கிறத விட பார்க்கறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் சீன் சினிமாட்டோகிராஃபர் சூப்பராக இருந்துச்சு. போடியில் கமர்ஷியலாக இருக்கு, எல்லாமே சூப்பராகுது. எதுவுமே குறைன்னு சொல்றேன். இதில் எனக்கு என்ன குறைனா கட் பண்ணிட்டாங்க, நிறைய சீன்ஸ் கட்டு மியூட் போட்டாங்க. அது மட்டும் இல்லைன்னா சீரியஸாக படம் சூப்பராக இருந்துருக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தெல்லாம் சூப்பர் டீட்டெயிலிங்காக சொல்ல வராங்க, பட் ஆனால் அதை மியூட் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் ஓடிடியில் வெயிட் பண்ணுறேன். ஓடிடியில் எப்போ வருமோ அந்த சீன்ஸ் எல்லாம் ஓடிடிலாம் கட் பண்ணாமல் விட்டால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். படம் சூப்பராகுது. அமரனோட சூப்பராகவே போகுது. ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு ஜென்சி கிட்ஸ்லாம் பிடிக்குமா? ஜென்சிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது. தமிழோடைய பற்றுங்கிறது வந்து எந்த அளவுக்கு முன்னோர்கள் வந்து நமக்காக எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க, எந்த வகையில் ஃபைட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து இதில் ரொம்பவே காமிச்சிருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத நேரத்தில் நிறைய விஷயங்களும் இருந்தது. சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி வந்து ரொம்ப நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நல்லா பிடிச்சிருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஏதாவது லேக்கு? நல்லா கருத்தோட இருந்துச்சு. இந்த காலத்து பசங்களுக்கு நல்லா ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். எஸ்கே ஆக்டிங்கு நல்லா அமரன் மாதிரி பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுமா? பொங்கலுக்கு வேறு என்ன இந்த படம் இருக்கு, இதாவது பார்ப்பேன். ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கும் ரொம்ப. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஃபியூ வேர்ட்ஸ். படம் எப்படி இருந்துச்சு? எஸ்கே ஆக்டிங்கு, ஜெயம் ரவி எப்படி இருந்துச்சு? வில்லன் ஓகே தான், இதை தான் ஓகே. லிட்டில் வேர்ட்ஸ். நல்லா இருந்துச்சு படம். எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? வில்லன் பண்ணியிருக்காரு ரவி மோகன், எப்படி இருந்துச்சு? ஜெயம் ரவி நல்லா இருந்துச்சு. வில்லன் ரோலுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ஜென்சி கிட்ஸுக்கு ஒர்க் ஆகுமா? ஜென்சி கிட்ஸுக்கு தெரியல, கரெக்டாக தெரியல. ஆனால் அதான் தமிழ் பற்று இருக்கவங்க பார்க்கலாம். கண்டிப்பாக உணர்ச்சி பொங்கும். கண்டிப்பாக சொல்லுவோம். எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்தது? படம் நல்லா ஒர்க் ஆகுமா ஜென்சி கிட்ஸுக்கு? எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? ஜெயம் ரவி 3 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒர்க் ஆச்சா படம்? காம்பினேஷன் நல்லா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா படம் இருக்கு. அப்படி எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? அவங்க வில்லன் ஜெயம் ரவி வில்லன்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக பண்ணியிருந்தாரா? படத்தில் நிறைய அரசியல் இருக்கா? இல்லை, சென்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் படம் கமர்ஷியலாக ஜென்சி கிட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கா? எஸ் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஜெர்னல்ஸ், எல்லா இளைஞர்கள் எல்லாருமே பார்க்கலாம். இது ஒரு டர்ன் ஓவராக இருக்கும். அமரனுக்கு அடுத்து பராசக்தி அவருக்கு ரொம்பவே நல்ல ஒரு மூவியாக இருக்கும். நல்லா ரியலிட்டிக்காக இருக்கா அந்த 60s மாதிரி? எஸ், கண்டிப்பாக. அந்த சட்டை, காஸ்டியூம்ஸ் எல்லாமே பக்காவாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு செம்ம படமாக இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ. இண்டியன்ஸ் ஆக்டிங்கு பயங்கரம் சூப்பர் பண்ணியிருந்தாரா? ஜெயம் வில்லனு வில்லனா பண்ற மாதிரி தெரியல. பல படங்கள் வில்லனா பண்ண மாதிரி நடிச்சிருக்காரு. படம் எப்படி செம கமர்ஷியலா இருக்கா? கமர்ஷியலா மெசேஜ் இருக்கு. மெசேஜ் படம் ஃபுல்லா மெசேஜ் தான். இடையில கொஞ்சம் ரொம்ப டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லவ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபியூ வேர்ட்ஸ். நல்லா இருந்தது. ஜெயம் ரவி ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? ஜெயம் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சா? எஸ்கே ஆக்டிங்ல எப்படி இருந்துச்சு? செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய போகிறோம். ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம். அந்தளவுக்கு வன்முறை அப்படின்றது எதுவுமே இல்லை. நடந்தது அப்படியே காமிச்சு லாக் எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஒரு மாதிரி பரபரப்பாகவே போகும். அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போகும். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்கு, ஜெயம் ரவி வில்லன் எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்க வந்து தெலுங்கு ஆக்டர் உள்ள ஃபஸ்ட் டைம் வந்துருக்காங்க. அவங்க வந்து சூப்பராக பண்ணுறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள். படம்லாம் தரமா இருந்துச்சு. ஜனநாயகன் வராது நல்லா இல்லை. படம் வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன் ப்ரோ ஜனநாயகன் இருந்துச்சு? படம் ஃபுல்லா தீயாதான் ப்ரோ இருக்கு. லாக் எதுவுமே இல்லையா ப்ரோ? எதுவுமே இல்லை ப்ரோ. சிவகார்த்திகேயனை தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்குலாம் வந்திருக்காது. ஜெயம் ரவி ஆக்டிங்ல தரம் 3 பேர் ஆக்டிங்கும் தரமா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. எஸ்கே ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்ல வில்லனிசம். அதர்வா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அப்புறம் ஸ்ரீலீலா தான் வந்து இந்த படத்தில் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அவங்க வர சீன்லாம் கமர்ஷியலாக தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அவங்க டைரெக்ஷனில் வந்து சுதாவோட டைரெக்ஷன்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த சூரியரை போட்டுற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எமோஷன் அப்படியே நம்மளுக்கு அப்படியே அந்த இது இருக்கும். இதில் மொழியை பற்றி பேசுகிறப்பெல்லாம் வருது, ஆனால் அவங்க லவ் சீன்ஸ்லாம் கனெக்டே ஆகாத மாதிரி கிடையாது. லேகு அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க அந்த லவ் சீன்ஸ் வந்து லேக் ஆன மாதிரி சுத்தமாக கனெக்டே பண்ணிக்க முடியல. ஏதோ போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சாங்ஸும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க லவ் சீன்ஸில் வர சாங்ஸ். மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. எண்டிங்கு, கிளைமேக்ஸு, இது காட்டுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு.
நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஓகே ப்ரோ ஆனால் தேங்க்யூ எப்பயும் போகிற அளவுக்கு போலையோன்ற மாதிரி ஓகே தேங்க்யூ ப்ரோ